நவம்பரில் ஸ்ரீராம் ஃபினான்ஸோட டெக்னிக்கல் சார்ட் ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதோட ரிசல்ட் 2 மாசத்துல ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாக் 35% இன்க்ரீஸ் ஆச்சு. சார்ட்டை பார்த்தா ரேண்டம் மூவ் மாதிரி தெரியும், ஆனால் பின்னாடி ஒரு குளோபல் ஸ்டோரியே இருக்கு. ஜப்பானில் நிறைய காசு இருக்கு, இந்தியாவில் growth இருக்கு. ரெண்டும் மீட்டான இடம் தான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஜப்பானில் எக்கச்சக்கமாக காசு இருக்கு, ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. ஏஜிங் பாப்புலேஷன், பீப்புள் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. ஆனால் இந்தியாவில் கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபாரின் பேங்க்ஸ் ரொம்ப வருஷமாக இந்தியாவுக்குள்ளே வரணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுறாங்க, ஆனால் டைரெக்டாக வர்றது ரொம்ப கஷ்டம். பேங்கிங் லைசன்ஸ், ஓனர்ஷிப் கேப்ஸ், அப்ரூவல்ஸ், ரெகுலேஷன்ஸ், லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கிறதுல. ஸோ பெரிய பேங்க்ஸ் ஒரு ஷார்ட்கட் தேடுவாங்க, அதுதான் என்பிஎஃப்சி பேக்டோர். அந்த பேக்டோரில் என்ட்ரி கொடுத்தது தான் MUFG. இது வந்து மிட்சுபிஷியோட கார்பரேஷன் பேர். MUFG ஸ்ரீராம் ஃபினான்ஸில் 20% ஆஃப் ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் டீல் இன் ஃபினான்ஷியல் செக்டர் ஆஃப் 2025. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் NBFC, ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸோட ரொம்பவே பிஹைண்ட். ரீசன் ரொம்ப சிம்பிள், பஜாஜ் கிட்ட சீப் டெபாசிட்ஸ் இருக்கு, ஸ்ரீராம் கிட்ட அது இல்லை. இந்த MUFG டீலோட மேஜிக்கே இதுதான். அவங்க இப்போ 20% ஸ்டேக் வாங்கினதுனால அவங்களுக்கு பேங்கிங் லைசன்ஸ் தேவையில்லை, ஆனால் சீப்பர் கேபிட்டல் அவங்க கிட்ட இருக்கு. திஸ் சேஞ்சஸ் தி கேம் கம்ப்ளீட்லி. கேபிட்டல் எப்பயுமே growth தேடி தான் போகும். கரண்ட்லி த growth இஸ் இன் இந்தியா.